4th Estate தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. இரும்பு மங்கை என தமிழக மக்களால் போற்றப்பட்டவங்க, எதிரிகளாலேயே தைரியசாலி என ஏற்றுக்கொள்ளப்பட்டவங்க. அதிமுகவினர் இவங்களை அன்பாக அம்மா என்று அழைக்கப்பட்டவங்க. இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இந்த புகழுக்கெல்லாம் சொந்தக்காரங்க முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தான். அரசியல் களம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த களம் முழுக்க ஆணாதிக்கம் நிறைந்த ஒரு களமாகத்தான் இருக்கு. இந்த களத்துல ஒரு தனி பெண்ணாக போராடி தனக்குன்னு ஒரு தனித்துவமான வழியை உருவாக்கி அதுல தனி முத்திரையை பதித்தவங்க தான் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். அரசியல்ல மிளிரும் பெண்களுடைய எண்ணிக்கை மிக குறைவு, அரிதான ஒரு விஷயம். அந்த இடத்துல ஜானகி ராமச்சந்திரன் அவர்களை தொடர்ந்து தமிழகத்தின் 2வது பெண் முதல்வராக பதவியேற்றவங்க ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். குறிப்பா சொல்லணும்னா, தமிழ்நாட்டுல அதிக அளவுல முதல்வர் பதவி வகித்தவங்களும் இவங்க தான். ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய 78வது பிறந்த நாள் February 24 வரப்போகிறது. அவங்க ஆட்சி காலகட்டத்துல எந்த மாதிரியான முத்தாய்ப்பான திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க, அவங்களுடைய இருப்பு எவ்வளவு முக்கியமான ஒரு விடயமாக அவங்களுடைய ஆட்சி காலகட்டத்திலையும் அவங்க தமிழக அரசியல்ல இருந்த காலகட்டத்திலையும் இருந்தது அப்படின்னு பார்க்கலாமா? பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம். இந்த திட்டம் மிக முக்கியமான ஒரு திட்டமாக அந்த காலகட்டத்துல பார்க்கப்பட்டது. அவங்க முதல் முறையாக பதவியேற்றது, அதாவது முதலமைச்சராக பதவியேற்றது 1991 92ல இந்த திட்டத்தை கொண்டு வராங்க. இந்த பெண் பாதுகாப்பு திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு குடும்பத்துல ஒரு பெண் குழந்தை இருக்காங்க அப்படின்னா அந்த பெண் குழந்தையின் பெயர் மீது வங்கியில 50,000 வைப்பு தொகை வைக்கப்படும். ஒருவேளை ஒரு குடும்பத்துல 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அந்த 2 பெண் குழந்தைகள் பெயர் மீதும் வங்கியில 25,000 ரூபாய் 25,000 ரூபாய் அப்படின்னு வைப்பு தொகை வைக்கப்படும். அவங்க வளர்ந்த பிறகு, அதாவது சரியாக 20 ஆண்டுகள் கழித்து இந்த தொகையுடன், இந்த 50,000 வட்டியுடன் சேர்த்து இந்த தொகை அவங்களுக்கு கொடுக்கப்படும். இதனால பெண்கள் உயர்கல்வி படிப்பதுல மிக உதவிகரமாக இருந்தது. அவங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு, அதாவது திருமண செலவிற்கும் இது மிக முக்கியமான ஒரு தொகையாக அவங்களுக்கு பயன்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலமாக பல லட்சம் பெண்கள் பயன்பெற்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் முதல்வராக பதவி வகித்த பிறகு இந்த உதவி தொகை அதிகரித்தது. சரி, முதல்ல இந்த திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இளநிலை பட்டம் அல்லது டிப்ளமோ படித்த ஏழை எளிய பெண்களுக்கு உதவித்தொகையாக 50,000 ரூபாயையும் தாலிக்கு 4 கிராம் அப்படின்னு அவங்களுக்கு உதவியாக இந்த பணமும் தாலிக்கு இந்த கிராமும் வழங்கப்பட்டது. 2016ல மீண்டும் முதல்வராக, அதாவது 6வது முறையாக ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் பதவி ஏற்ற பிறகு இந்த உதவித்தொகையுடன் சேர்த்து இந்த 4 கிராம் தங்கம் 8 கிராம் தங்கமாக கொடுத்திருந்தாங்க. இதனால ஏழை எளிய பெண்கள் மிகவும் பயனுள்ள வகையில இந்த திட்டத்தை பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மிக முக்கியமான திட்டம் தொட்டில் குழந்தை திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டுல பெண் சிசு கொலை தடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். பெண் குழந்தைகள் வளர்ப்பதுல ஒரு சுமையாக நினைத்து பெண் சிசு கொலை தமிழ்நாட்டுல அதிகரிச்ச வேளையில அதே 1992 தான் இந்த திட்டத்தையும் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் கொண்டு வராங்க. அதாவது பெண் குழந்தைகளை வளர்ப்பதுல சுமை அப்படின்னு நினைச்சாலோ, இல்ல வளர்க்கக்கூடிய சூழல் அந்த குடும்பத்துக்கு இல்லை அப்படின்னு நினைச்சாலோ, பெற்றோர்கள் அந்த பெண் குழந்தைகளை அரசு காப்பகத்துல அவங்க பொறுப்புல விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த பெண் குழந்தைகளை அரசு மற்றும் ஆதரவற்றோர் நிலையங்கள் வளர்ப்பாங்க. இதன் மூலமாக தமிழ்நாட்டுல பெண் சிசு கொலை தடுக்கப்பட்டது. கணிசமான இந்த எண்ணிக்கை குறைந்தது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மகளிர் சுய உதவிக்குழு திட்டம். இந்த சுய உதவிக்குழு திட்டம் பெண்களுக்கு கடன்களை கொடுப்பாங்க. அதாவது குறிப்பா சொல்லணும்னா, நகர்ப்புறங்கள்ல கிராமப்புறங்கள்ல இருக்கிற ஏழை எளிய நடுத்தர பெண்கள் தங்களுடைய திறமைகளை மேம்படுத்துவதற்கும் சுயதொழில் தொடங்கி தங்களுடைய வாழ்க்கை தரத்தையும் தங்களுடைய தொழிலையும் மேம்படுத்துவதற்கும் இந்த சுயதொழில் குழு திட்டம் அதிக அளவுல அவங்களுக்கு பயனுள்ளதாகவே அமைந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த திட்டத்தின் மூலமாக இந்திய அளவுல அதிக அளவுல பெண் சுயதொழில் முனைவோர் மாநிலமாக தமிழகம் சிறந்து அப்போ விளங்குச்சு அப்படின்னு சொல்லலாம். அம்மா குழந்தைகள் நலப்பரிசு பெற்றகம். அதாவது இந்த திட்டத்தின் மூலமாக
அரசு மருத்துவமனைகள்ல குழந்தைகள் பெற்றெடுக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் பரிசு பெட்டகம் வழங்கப்பட்டது. குறிப்பா சொல்லணும்னா இந்த திட்டத்தை 2015ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தி இருந்தாங்க. தாய்மார்களுக்கு சோப்பு, ஷாம்பு, டவல் அப்படின்னும் குழந்தைகளுக்கு பொம்மை, ஆடை அப்படின்னு 16 பொருட்கள் அடங்கிய பரிசு பொருளை அரசு அப்போ கொடுத்திருந்தாங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு கால நிதி உதவி திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக கர்ப்பிணி பெண்கள் ஆரோக்கியமான உணவுகளை உண்டு ஆரோக்கியமான பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும் அப்படின்னு திமுக அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதிமுக அரசு காலகட்டத்தில் இந்த உதவித்தொகை 18,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டது. பாலூட்டும் தாய்மார்களுக்கான தனி அறை திட்டத்தை அப்போ செயல்படுத்தி இருந்தாங்க ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். பொது வெளிகளில் தங்களுடைய குழந்தைகளுக்கு பாலூட்டும் சூழல் தாய்மார்களுக்கு இல்லாத நிலையில இதை கருத்தில் கொண்டு அதிக அளவுல மக்கள் எங்கெல்லாம் கூடுறாங்களோ அங்க இந்த மாதிரியான அறைகளையும் கோவில் மற்றும் பேருந்து நிலையங்கள்ல ரயில் நிலையங்கள்ல அப்படின்னு அதிக அளவு மக்கள் கூடக்கூடிய இந்த இடத்துலலாம் பாலூட்டும் தாய்மார்களுக்கு தனி அறை கொடுத்து இந்த திட்டத்தை தொடங்கியிருந்தாங்க ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். அடுத்து மிக முக்கியமான திட்டம் அம்மா உணவக திட்டம். இந்த அம்மா உணவக திட்டம் இப்பவும் எல்லார் மத்தியிலும் ஒரு பேசும் பொருளா இருக்கக்கூடிய ஒரு திட்டமாக அமைந்திருக்கு. ஏழை எளிய மக்கள் தொடங்கி நடுத்தர மக்கள் வர இந்த அம்மா உணவகத்தின் மூலமாக பசியாறி இருக்காங்க அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. 2013ஆம் ஆண்டு தன்னுடைய பிறந்த நாளான பிப்ரவரி 24ஆம் தேதி இந்த அம்மா உணவக திட்டத்தை தொடங்கி வச்சிருந்தாங்க ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். முதல்ல சென்னை மாநகராட்சியில தான் இந்த அம்மா உணவக திட்டம் கொண்டு வரப்பட்டது. அதன் பிறகு சாமானிய மக்களிடம் இது பெரும் வரவேற்பு பெற்றதுனால கோவை, மதுரை, திருச்சி அப்படின்னு பல்வேறு மாநகராட்சிகள்லையும் இந்த அம்மா உணவக திட்டம் செயல்படுத்தப்பட்டது. இந்த அம்மா உணவகம் சொன்னாலே சில சம்பவங்களை சொல்லுவாங்க. அதாவது இந்த அம்மா உணவகத்துல ஏழை எளிய மக்கள் மட்டும் சாப்பிடல, நடுத்தர மக்களும் சாப்பிடுறாங்க. ஆனா வசதி படைத்தவர்கள் குறிப்பா சொல்லலாம் ஐடி ஊழியர்கள்லாம் இங்க சாப்பிடக்கூடிய சூழல் தான் இருக்கு. அதனால அரசுக்கு இழப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லும் போது சாப்பாடு தானே எல்லாரும் சாப்பிட்டு போகட்டும் அப்படின்ற மாதிரியான தொனியில தான் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் சொன்னதாக சில சம்பவங்களை சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல திட்டங்களை முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலகட்டத்தில் மக்களுக்காக செயல்படுத்தி இருக்காங்க. மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற இந்த வரிகளுக்கேற்ப மக்களுக்கு பல நலத்திட்ட உதவிகளை செய்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இன்னமும் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடிச்சுதான் இருக்காங்க.